Back to our channel Learn Here for TNPSC. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டில் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற லெசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி சிலபஸில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த டைட்டிலில் தான் வந்து நமக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ்ன்ற லெசன் வந்து கவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இண்டஸ்ட்ரினா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து மாற்றுறது தான். ஓகேங்களா, ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது. இப்போ வந்து மரம் வந்து இருக்குது, அதை வெட்டி அதை ஒரு ஃபர்னிச்சராக, அதாவது டைனிங் டேபிள், சோஃபா, அது மாதிரி ஃபர்னிச்சராக மாற்றுறோம் இல்லையா, ஃபினிஷ்டு ப்ராடக்டாக. அதை மாதிரி மாற்றக்கூடிய இடத்த தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். The transformation of commodities from one form to another form is the essence of manufacturing industry or the secondary group of economic activities சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான வேலையே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமா இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸாக தான் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். ஓகேங்களா, அடுத்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா எதெல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தி பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷன், அதை வந்து என்ன பண்ணணும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், கன்சப்ஷன் ஆர் சர்வீஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து வருது. அடுத்து பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் அண்ட் ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து 3. ப்ரைமரி ஆக்டிவிட்டிஸ் வந்து என்னென்னா ரா காட்டன், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரா காட்டன் ப்ரொடக்ஷன் இதெல்லாம். செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் மில்லு, இதெல்லாம் வந்து நமக்கு செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து வந்துடும். அடுத்து டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த டெர்ஷரியே வந்து 2ஆக பிரியும், குவாட்னரி, குயினரி. இதை பற்றிலாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க தான் போகிறோம். இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க. குவாட்னரியில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர்லாம் வந்துடும், குயினரியில் வந்து ஜுடிஷியல் செக்டர்ஸ்லாம் வந்து வந்துடும். இப்போ நம்ம ஒன்றொன்றதை பற்றியும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஆதி காலத்தில் மனுஷன் வந்தாங்க அப்போத்துலேருந்தே இருக்கிறதா வந்து இந்த ப்ரைமரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதில் என்னென்ன வரும்னா ஃபாரஸ்ட்ரி, கிரேசிங், அந்த காடுகள்லாம் போயிட்டு இதெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அது கிரேசிங், இந்த ஆடு மாடு மேய்க்கிறது, அப்புறம் ஹண்டிங்கு, ஃபுட் கேதரிங், ஃபிஷ்ஷிங், அக்ரிகல்ச்சர், மைனிங், அதெல்லாம் அந்த குவாரையில் வந்து கல் உடைப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸு. அடுத்து செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னென்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் அந்த ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து யூஸபிள் ப்ராடக்டாக வந்து மாற்றுவாங்க. ப்ராசஸ் பண்ணுறது மூலியமாகவும் மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலியமாகவும் அதை வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக வந்து மாற்றுறது. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேக்கரிஸ் வந்து ஃப்ளோரை வந்து ப்ரெட்டாக மாற்றுறாங்க. அதே அது ஃப்ளோர்னால் அது மாவு, கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அந்த கோதுமை மாவை என்னவா மாற்றுறாங்க, ப்ரெட்டாக மாற்றுறாங்க. அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸையும் பிளாஸ்டிக்ஸையும் வந்து வெஹிக்கல்ஸாக, வண்டிகளாக வந்து மாற்றுறாங்க இல்லையா. இதெல்லாம் தான் வந்து செகண்டரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எசென்ஷியல் சர்வீஸும் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சர்வீஸும் சப்போர்ட்டும் கொடுக்குறவங்க தான் இந்த டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபினான்ஸு, யூட்டிலிட்டிஸ், எஜுகேஷன், அடுத்து ரீட்டைல், ஹவுசிங், மெடிசன், மற்ற சர்வீஸ் எல்லாமே நமக்கு இந்த டெர்ஷரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து வந்துடும். இப்போ நமக்கு ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸ்கூல் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க, சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கூலில் வந்து நமக்கு எதில் வந்துடும், டெர்ஷரி ஆக்டிவிட்டிலே வந்துடும். இந்த டெர்ஷரி ஆக்டிவிட்டி வந்து ஃபர்தராக வந்து குவாட்னரி அண்டு குயினரின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த படத்தில் பாருங்கள், இதெல்லாம் தான் சர்வீஸ். ஓகேங்களா, என்னென்ன சர்வீஸ் பாருங்கள், ஏர்போர்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க, போஸ்ட் சர்வீஸு, டெலிஃபோன் சர்வீஸு, டாக்ஸி சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு சர்வீஸ். ஓகேங்களா, சர்வீஸுன்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் கிடையாது. அதை நம்மளால் வந்து டச் பண்ண முடியாது, எதுலேயும் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். அடுத்து குவாட்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா கிரியேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம குவாட்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதில் வந்து எதுனா ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்லாம் வந்து இந்த குவாட்னரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து வந்துடும். இதை வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரீஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டிவிலாம் வந்து வாட்ச் பண்ணுறோம் இல்லையா, டெலிவிஷன் வாட்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் எங்கேருந்து பண்ணுறாங்க, இந்த டெலிவிஷன் ஸ்டேஷன்லேருந்து தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து குவாட்னரி ஆக்டிவிட்டீஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ்.
இந்த சர்வீஸ் செக்டர் தான் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் செக்டராக இருக்குது. இதுதான் கரண்ட்டாக வந்து சர்வீஸ் செக்டர் தான் இந்தியன் எக்கனாமியோட பேக் போனாகவே இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 53% ஆஃப் இந்தியன் ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான் நமக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து குவீனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் தான் வந்து நம்ம குவீனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இதை வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் இந்த டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பிஸ்னஸ், எஜுகேஷன், கவர்மெண்ட் இதெல்லாம் தான் வந்து நமக்கு குவீனரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வந்து வந்துடும். இதில் வர இன்வால்வ் ஆகிறவங்க எல்லாமே டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ஆர் அஃபீஷியல்ஸ் தான் வந்து இருப்பாங்க. எந்த ஃபீல்டுனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி, இது மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வெல்ஃபேர் நம்ம மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாமே என்ன மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் எடுக்கலான்னு டிசிஷன் எடுக்கிறது யார், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ அதுவும் வந்து எதில் வந்துடும்னா குவீனரி ஆக்டிவிட்டீஸில் வந்து வந்துடும். அடுத்த டாபிக் வந்து ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இப்போது ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வைக்கணும்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் வந்து இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு தான் இருக்குது. ஒரு சிலது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸு, லேண்ட், வாட்டர், லேபர், கேபிட்டல், பவர், டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட் இதெல்லாம். இதை வந்து இந்த லொக்கேஷன் ஃபேக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று வந்து நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து ரா மெட்டீரியல்ஸ், அதாவது நமக்கு எந்த இடத்துல ரா மெட்டீரியல் வந்து கிடைக்குதோ அங்கே நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணவே முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி பல்கான கூட்ஸ்லாம் நம்மளால் ரொம்ப தூரம் பல்காக இருக்கிறது, வெயிட் அதிகமாக இருக்கிறதுலாம் நம்மளால் ரொம்ப தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற இடத்துலையே அந்த இண்டஸ்ட்ரி வச்சாதான் என்ன பண்ண முடியும், நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து அயன் அண்ட் ஸ்டீலு, அப்புறம் சுகர் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் வந்து எந்த இடத்துல அந்த ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அந்த இடத்துலையே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சேலமில் கஞ்சமலையில் தான் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, அயன் ஓர் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து ஸ்டீல் பிளான்ட் வந்து சேலமில் கஞ்சமலைக்கு பக்கத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பவர் தான் வந்து என்னது, எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் அண்ட் எசென்ஷியல் ஒன்று என்னது, பவர் தான். ஸோ பவர் இல்லைனா எந்த மிஷினரியுமே வந்து இயங்காது இல்லையா. ஸோ பவருக்கான சோர்ஸ் வந்து என்னது, கோல், மினரல், ஆயில், வாட்டர் இதெல்லாம் தான். இந்த மினரல்ஸ்லாம் எங்கே கிடைக்குதோ அது பக்கத்துலேயே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பவர் ரிக்குவயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது லேபர். எந்த ஊரில் வந்து நமக்கு லேபர் வந்து சீப்பாகவும் ஸ்கில்டு லேபராகவும் கிடைக்கிறாங்களோ அங்கே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இண்டஸ்ட்ரி வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து டீ இண்டஸ்ட்ரீஸ்லாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட், அதாவது ரா மெட்டீரியல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடக்ட்ஸ் ஆகிற அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ இதுக்கெலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருந்தால் அதாவது வாட்டர் வேஸு, ரோட் வேஸு, ரயில்வேஸு இதெல்லாம் தான் வந்து இதுக்கெல்லாமே ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்கிற ஏரியாவில் தான் வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து நிறைய வைப்பாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங். இந்த ஃபினிஷ்டு கூட்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரீச் ஆகணும் இல்லையா. ஸோ அதை மாதிரி ரீச் ஆகிறதுக்கு வந்து ஒரு சில இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். அது மார்க்கெட்டுக்கு போகிற வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணதுமே அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிடுமா, இல்லை ஒரு இடத்துல அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிக்குவயர்மெண்ட் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அதை மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்டோர் பண்ண ஒரு தகுந்த இடமும் வந்து அவைலபிளாக இருக்கணும். அடுத்து டோப்போகிராஃபி, அதாவது அந்த நிலத்தோட தன்மை. இப்போது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறோன்னா அது வந்து எப்படி இருக்கணும், அந்த இடம் ஃப்ளாட்டாக இருக்கணும், மேடும் பள்ளமாக மலைப்பகுதி அப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது. அப்போ தான் என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து அந்த இடத்துல ஆக்சசபிளாக இருக்கும். கரெக்டு தானே. இப்போ நம்ம மலையிலலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அங்கே ட்ரெயின் கொண்டு போக முடியாது. ஸோ அது மாதிரிலாம் கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண நம்ம கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ டோப்போகிராஃபியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான். அடுத்து கிளைமேட், அதாவது எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் கண்டிஷன் வந்து இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்கு வந்து சூட்டபிளாக வந்து இருக்காது. ஸோ இதே ஒரு சில இதுக்கு வந்து பார்த்திங்க, இப்போ காட்டன் இண்டஸ்ட்ரிக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் பார்த்திங்கன்னா கூல் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் வந்து தேவைப்படுது. அதனால தான் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பத்தூரில் அந்த மாதிரி கிளைமேட் இருக்கிறதுனால தான் அங்கே காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த ஏரியாவில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட்டர் ரிசோர்ஸு. வாட்டர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபேக்டர். வாட்டர் எந்த இடத்துல அவைலபிளாக இருக்குதோ அங்கே தான் என்ன பண்ண முடியும், இண்டஸ்ட்ரீஸை வந்து செட் பண்ண முடியும்.
அதனால தான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரிவர் பக்கத்தில், கேனல்ஸ், லேக் பக்கத்துலலாம் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாமே நிறைய வாட்டர் வந்து தேவைப்படுது. அடுத்து நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர். நான் ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர் வந்து 3 தான். கேபிட்டலு, அவைலபிலிட்டி ஆஃப் லோனு, கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். கேபிட்டல் தான் வந்து ரொம்ப முக்கியமான. இப்போ காசு இல்லாமல் உங்களால் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஸோ கேபிட்டல் தான் என்னது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரு. அடுத்து அவைலபிலிட்டி ஆஃப் லோன். எல்லார் கையிலையுமே கேபிட்டல் இருக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி கேபிட்டல் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? லோன்ஸை நோக்கி போவாங்க. ஓகேங்களா. இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் லோன் எடுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சில பாலிசிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஏன்னா ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு சில ஏரியாவில் தான் வைக்கணும், இந்த ஏரியாவில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா ஒரே ஏரியாலே போய் பாப்புலேஷன் மொத்தம் வந்து சேர்ந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் பிக் சிட்டிஸ்லேயே எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த இடத்துல மட்டும் ஓவர் பாப்புலேஷன் ஆகிடும். அதனால் என்ன ஆகும்? ரீஜனல் டிஸ்பேரிட்டிஸ் வந்து ஏற்படும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் வந்து பாலிசிஸும் ரெகுலேஷன்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இண்டஸ்ட்ரீஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த படத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பேசிஸ் ஆஃப் ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கிடைக்கிறத பொறுத்து, அதே மாதிரி பேஸ் ஆஃப் சைஸ், அந்த இண்டஸ்ட்ரியோட சைஸை பொறுத்து, அதே மாதிரி அந்த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப், யார் வந்து அதனுடைய ஓனர் அதை பொறுத்து வந்து இண்டஸ்ட்ரீஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இப்போது பிளான்ஸ் அண்ட் அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்டை வந்து ரா மெட்டீரியல்ஸாக வச்சுருக்காங்க பார்த்தியா, அதுதான் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் ப்ராசஸிங், வெஜிடபிள்ஸ், ஆயில், காட்டன், டெக்ஸ்டைல், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மினரல் ஓர்ஸை வந்து ரா மெட்டீரியல்ஸாக வச்சுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அயன் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஓர்லேருந்து தான் கிடைக்குது. அதே மாதிரி சிமெண்ட் இதெல்லாம் தான் வந்து மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கான எக்ஸாம்பிள். அடுத்து மரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சீ அண்ட் ஓஷன் ப்ராடக்ட்ஸை தான் வந்து ரா மெட்டீரியல்ஸாக வந்து இவங்க வச்சுப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ப்ராசஸ்டு சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு, ஆயில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இதெல்லாம் வந்து மரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் வந்துடும். அடுத்து ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இவங்க வந்து ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டை தான் வந்து ரா மெட்டீரியல்ஸாக வச்சுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பல்ப் அண்ட் பேப்பர். இப்போ பேப்பர்லாம் மரத்தில் இருந்து தானே எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்னிச்சர் இதுவும் வந்து மரத்தில் தான். மரம் எங்கே அதிகமாக இருக்கும்? காடுங்களில் தான் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸும் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்டு. ஏன்னா மூலிகையிலேருந்து தானே நமக்கு மருந்துலாம் எடுக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான். அடுத்து ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்ட் கேபிட்டல். சைஸை பொறுத்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது அவங்க போட்டிருக்க முதலீடு வந்து 1 crore மேலே இருந்தால் அது வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஆயில் ரிஃபைனரிஸு, சிமெண்ட், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம். அடுத்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. கேபிட்டல் வந்து முதலீடு வந்து 1 crore கம்மியாக இருந்தால் அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சில்க் வீவிங், அதான் தறி நெய்வாங்க பார்த்தீங்களா இப்போ சாரீங்கெல்லாம் அது. அடுத்து ஹவுஸ் ஹோல்டு இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே வந்து இந்த கேட்டகரி கீழே தான் வந்து வந்துடும். அடுத்து பாருங்கள், இந்த இண்டஸ்ட்ரி இல்லாமல் நமக்கு என்னது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் ஒரு மிஸ்சிலேனியஸ் கேட்டகரியில் வந்து ஒரு சிலதை பிரிக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேஸ்கெட் வீவிங், கூட பின்னுவாங்களே அது, பாட் மேக்கிங், நமக்கு சட்டி பானை செய்வாங்களே அது, ஹேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் வந்து மிஸ்சிலேனியஸ் கேட்டகரிஸில் வந்து வந்துடுது. இதுக்கு முன்னாடி இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு எதை சொல்லுவாங்கன்னா சென்னையை தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிச்சிகன் ஸ்டேட்டில், யூஎஸ்ஏல மிச்சிகன் ஸ்டேட்டில் டெட்ராய்ட்னு ஒரு சிட்டி இருக்குது. ஓகேங்களா. அங்கே தான் வேர்ல்டோட ட்ரெடிஷ்னல் ஆட்டோமோட்டிவ் சென்டர் இருக்குது. ஓகேங்களா. சென்னையும் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஃபேமஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸான ஜிஎம்னா ஜென்ரல் மோட்டார்ஸு, ஃபோர்டு, ஹூண்டாய், மஹேந்திரா இதெல்லாம் வந்து சென்னையில் தான் இருக்குது. நம்ம கண்ட்ரியோட 60% ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் போகுது. அதனால தான் வந்து சென்னையை என்ன சொல்கிறாங்க? டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை வச்சு 4ஆக பிரிப்பாங்க. ப்ரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரி. ப்ரைவேட் செக்டர்னா அதனுடைய ஓனரு, அதை ஆப்ரேட் பண்ணுறவர் ரெண்டுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் தான், இல்லை ஒரு 2-3 பேர் பார்ட்னராக சேர்ந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸு இதெல்லாம். அடுத்து பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி. அதனுடைய ஓனரு அதை ஆப்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு தான் வந்து அதை ஆப்ரேட் பண்ணும்.
அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இதெல்லாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரி. இதை வந்து இதனுடைய ஓனர் அண்ட் இதை ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் 2 பேருமே சேர்ந்து, ஒரு இண்டிவிஜுவல் இல்லை 2-3 இண்டிவிஜுவல், இது கவர்மெண்ட்டு கூட சேர்ந்து பண்ணுறது தான் வந்து இந்த ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் லிமிடெட், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் லிமிடெட், மகாநகர் கேஸ் லிமிடெட், மாருதி உத்யோக், இதெல்லாம் தான் வந்து ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரிக்கான எக்ஸாம்பிள். அடுத்து கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அண்ட் ஆப்ரேட்டட் இது யார் பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூசர் ஆர் சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே அவங்க. ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். அமுல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து அமுல் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டாரோட எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனு. என்னோடய டீச்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.